நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே கூட கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5 மாதமும் நம்மை கண்ணுக்குள் மணியை போல கர்த்தர் காத்தலினார். இந்த புதிய மாதத்தில் காலை வேளையில் கர்த்தர் ஜூன் மாதம், இந்த ஜூன் மாதம் 6வது மாதம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே தலைகள் விழுந்து ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குள்ள வார்த்தையை தந்து இந்த மாதத்துக்குள்ள கிருபையை தாரும். உடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இதை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். இப்பொழுது என் பேர பிள்ளைகள் குடும்பத்திலிருந்து பாடல் பாடுவார்கள். அந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. இயேசுவின் சின்ன சீடனாக என்னை செய்தாரே சுபகார். செல்வேன் நான், தூதுவனாய் கொடுப்பேன் நான், அவர் பணிக்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியக்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியக்காய். இயேசுவின் சின்ன சீடனாக என்னை செய்தாரே சுபகாய். செல்வேன் நான், தூதுவனாய் கொடுப்பேன் நான், அவர் பணிக்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியக்காய் ஜெபிப்பேன் நான், ஊழியக்காய். இப்பொழுதும் வாக்குத்தத்த செய்திக்காக உடைய ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கோம். ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற நம்ம வாக்குத்தத்த செய்தியை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் பேசும், உடைய மெல்லிய சத்தம் கேட்கட்டும். இந்த புதிய மாதத்துக்குள்ள வாக்குத்தத்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனம் என்று சொல்லுவாங்கப்பா.
அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தில் வருகிற நற்செய்தி விடாய்த்து ஆத்துமாவை குளிர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அதாவது புதிய மாதத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை நடத்தப் போகிறார் என்று அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட வசனம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குறித்து வச்சுக்கோங்க. இந்த வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனத்தை பாருங்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஆண்டவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனத்தில் சமாதான கர்த்தர், அவர் சாதாரண தெய்வம் அல்ல, சமாதான கர்த்தர். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாட்களிலே எழுதப்பட்ட யாக்கோபு கொடுத்த தீர்க்க தரிசனம். யாக்கோபு அந்த நாளிலே சமாதான கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்றாரு. ஆனால் நம்ம இப்போது கடைசி நாட்களில் கடைசி நொடியில் நிற்கும். சமாதான கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அதில் பார்த்தீங்கன்னா செங்கோல், அவர் செங்கோல் உடையவர். சமாதான கர்த்தர் சாதாரண கர்த்தர் அல்ல, செங்கோல் நமக்கு தாரார். யூதாவை விட்டு நீங்குவதில்லை. யூதானா யாருன்னு சொன்னால் துதிக்கிற மனுஷன்தான். நிறைய நேரம் நமக்கு துதி வராது. ஆனால் சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கோவர நேரம் துதி வராது, பிரச்சனைகள் வர நேரம், பண தேவைகள், கஷ்டங்கள், சரீர பலகீனங்கள் நம்மளை உடைக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், சமாதான கர்த்தர் வரும்பளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. துதிக்கிற மனுஷனை, எரியோ கோட்டை உடைக்கிற மனுஷனை அது நீங்காது. செங்கோல் யாருக்கு கொடுக்கப்படும்னா ராஜாவுகளுக்கு தான் கொடுக்கப்படும். ஆனால் இதில் துதிக்கிற மனுஷனுக்கு செங்கோல் தருகிறார். அல்லேலூயா. அடுத்த வரியை பாருங்கள். நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. எதுவுமே ஒழியாது நியாயப்பிரமாணிக்கம். இன்றைக்கி பைபிளில் 10 கற்பனை கட்டளைகள் இந்த நாட்கள் அப்படியே விடுபட்டு போகுது. அதை கட்டாயம் நம்ம தினமும் வாசிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லணும். அந்த நியாயப்பிரமாணிக்கம் ஒளிவதும் இல்லை, பாதங்களை விட்டு கூட ஒழியாது. அதில் நிறைய கருத்துக்கள் ஆதி நாட்களில் கர்த்தர் சொன்ன வார்த்தை. பொய் கூட இன்னைக்கு ஆண்டருக்கு அருவருப்பு. களவு, பொய், அருவருப்பான பாவங்கள் நம்மளை தொடாதபடி இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்தில் நிற்கும். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டருக்கு பிரியமில்லாத வாயின் வார்த்தைகளை இப்பொழுதே நம்ம ஜெபிக்கணும். இந்த 1ஆம் தேதியே எசப்பா, இந்த மாதம் 6வது மாதம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போகிற மாதம், அதிகமாக பிள்ளைகளை ஜெபித்து அனுப்புகிற நேரம். நியாயப்பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். இந்த மாதத்தில் நிறைய பிள்ளைகளை கர்த்தர் சேர்க்க போகிறார். அன்றைக்கி சகரியா வெள்ளிக்கிழமை ஜெபிக்கும்போது சொன்னார், தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஜனங்களை ரட்சிப்பேன், அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வசனம் வாசித்தோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். இயேசு தான். இப்போது இந்த டிவி நிகழ்ச்சி நிறைய வருது, பூரா ஆண்டரை பற்றி அறியாத ஜனங்கள் தான் சொல்கிறாங்க, ஆச்சரியப்படுதாங்க. இந்த செய்தி மூலம் நிறைய கண்ணீரை ஆண்டவர் எனக்கு துடைத்து இருக்கிறார். இந்த ஜூன் மாதம் நிறைய பண தேவைகள், நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண கஷ்டத்தோடு தான் வராங்க, கடன் பிரச்சனையோடு தான் வராங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் துதிக்கும் போதும், அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் போதும், அவள் என்னிடத்து சேரும்போது, இந்த ஜூன் மாதத்தில் ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாசம், மோசங்கள், வியாதிகள், யார் கேட்டாலும்
அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அவங்களுக்கு பலகீனம். இந்த வார்த்தையை ரொம்ப கேட்கும். இதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது. வயசானவங்க பலகீனப்பட்டவங்களுக்கு வரும்னு சொல்லி இப்போ அப்படிலாம் கிடையாது. கேன்சர் யாருக்குனாலும் வருது, யாருனாலும் அந்த பலகீனம் தொடுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். அல்லேலூயா. கடந்த நாளில் ஜேம்ஸ் சகோதரர் மூலம் அவர் எழுதின புக்கு மூலம், அன்றென்றுள்ள அப்பத்தின் மூலம் ஒரு தம்பி, ஒரு ஐயா ஆண்டை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சாட்சியை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அவருடைய வார்த்தை அவரை தொட்டது மாத்திரமல்ல, இன்னைக்கு அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, இவ்வளோ நாளைக்குள்ள 5000 வாலிபர்களை அவர் மூலம் ஆண்டவர் தொட்டு அவங்களுக்கு தொழில் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அவங்க கையின் மூலம் நல்ல தொழில் வைத்து நிறைய பிள்ளைகளை ஆண்டுக்குள்ளே கொண்டாந்துருக்கார். அவர் சாட்சி ஒரு சாதாரண மனிதரை போல் தான் இருக்கார். ஒரு நாளைக்கு எத்தனை லட்சமோ அவர் தொழிற்சாலையில் கிடைக்கி அதெல்லாம் ஒவ்வொருத்தரையாக கொடுத்துட்டு முழு நேரம் இயேசுக்காக பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் சோஸ்வா டிவி மூலம் நிறைய செய்தி நிறைய பக்கம் போய்கிட்டே இருக்குது. இது கேட்குறவங்களா மாத்திரம் இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். கடந்த நாளில் ஒரு சாட்சி, அவங்க புதுசாக வந்திருந்தாங்க, கணவன் மனைவி. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டரை பற்றி அறியாத குடும்பத்து கூட பல வருஷமாக பழகியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த பையன் அடிக்கடி அந்த பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, போய் பேசுவாங்க. இவங்களும் அவங்களுக்கு போவாங்க, அவங்களும் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. கடந்த வாரம் அவங்க வீட்டில் ஒரு விலையுயர்ந்த நகை காணும். அவங்க உங்கள் மகன் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தாங்கவே முடியலை. என் மகன் வேற, உங்கள் மகன் வேறையா? என் பையன் பணத்தை கூட எடுத்ததில்லை, எப்படி எப்படி சொல்லிங்கன்னா பாருங்கள், இதை போட்டு பார்த்தோம், அதில் உங்கள் பையன் தான் எங்கள் வீட்டுக்கு வாரான் அப்படி சொன்னது மாத்திரமல்ல, உடனே அவங்க போலீஸுக்கு போயிட்டாங்க. அங்கே முந்தின வியாழக்கிழமை தான் அங்கே வந்திருந்தாங்க. ஜெபித்தோம் எல்லோரும் கண்ணீரோட பாரத்தோடு ஜெபித்தோம். ஏசப்பா, இன்றைக்கி தங்க விலை அதிகம், அந்த தங்க விலையிலையும் இவங்க இத்தனை நகையை காணுன்னு சொல்லாங்கப்பா, எப்படியாவது கிடைக்கிறதுக்கு கிருபை தாரும் சொல்லி அழுது ஜெபித்தோம். மறுநாள் போலீஸ் அந்த பையனையும் விசாரிச்சுட்டு அவங்க வீட்டை போய் தட்டியிருக்காங்க. தட்டி திறந்த உடனே, உங்கள் பீரோவில் நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் மேசையில் தான் வச்சோம், பீரோலுக்குள்ளே வைக்கலை. பீரோவில் திறங்க அப்படின்னு சொன்னால், பீரோலுக்குள்ளே ஒரு டப்பாவில் நகை இருக்குது. அங்கே வெக்கப்பட்டு போனாங்க. பக்கத்து வீடு, 19 வருஷம் பழக்கம். இன்றைக்கி 19 வருஷ பழக்கத்தில் ஒரு செகண்டில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இந்த கடைசி நாட்களில் துரோகம் அதிகம், மனிதனுடைய அன்பு குறையும் கூடும், ஆனால் தேவனுடைய அன்பு என்ன செய்யாது, குறையாது. அல்லேலூயா. சகரியா 8:7, இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் நிறைய ஆண்டவர் ரட்சிக்க போகிறாரு. ரட்சித்து ஜனங்களை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர போகிறாரு. அது சீக்கிரத்தில் இந்த காரியத்தை நம்ம கண்ணால் பார்ப்போம். கர்த்தர் எப்படியெல்லாம் ரட்சிக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் சகரியா 8:8 எடுத்துக்கோங்க. அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதிமான ஜனங்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. பல திசையிலிருந்து ஆண்டவர் ஜனங்களை ரட்சித்து எப்படி செய்வாரா, எருசலேமின் நடுவிலே கிறிஸ்தவ பிள்ளைகளை, கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்தவங்களை எல்லா வழிபாட்டில் இருக்கவங்களும் ரட்சித்து அவர்களை எருசலேமின் நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் குடியிருக்க பண்ணுவார். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதிமான ஜனங்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்படி இருப்பாங்களாம், உண்மையும்
நீதிமான ஜனங்கள். இந்த புதிய மாதத்தில், ஜூன் மாதத்தில் கர்த்தர் ரட்சிப்பு மாத்திரம் இல்லை, அவர் பிள்ளைகளோடு குடியிருக்கிறது மாத்திரம் அல்ல, நீதியும் உண்மையான பிள்ளைகளாய் நம்மளை நடத்துகிற தேவன், ஒரு குறையில்லாமல் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதே போல் ஒரு சாட்சி கடந்த நாளில் கேட்டேன். ஒரு சகோதரிக்கு முதல்ல ஒரு கிட்னி கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய், மறுபடியும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. அவங்க ஆலயத்துக்கு போய் அழுதாங்க. ஏசப்பா, நான் இருக்க மட்டும் நல்ல சுகத்தோடு இருக்கணும்ப்பா, எனக்கு 2 கிட்னி வேணும். அப்போ அவங்க மனசில் பரிசுத்த ஆவியானவர் எழுதின காரியம், இதை படம் வரைந்து வைத்து கையில் வைத்து ஜெபி. ஒரு தாள் எடுத்தாங்க, 2 கிட்னியை அதில் அப்படியே வரைஞ்சி அந்த கிட்னியை ஆண்டு பாதத்தில் சர்ச்சுக்கு போய் ஆண்டு பாதத்தில் வைத்தாங்க. வச்சு, ஆண்டவரே, எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிக்க பணம் கிடையாது, ஆனால் எனக்கு புது கிட்னியை நீங்கள் தர முடியும் சொல்லி அழுது ஜெபிச்சாங்க. அற்புதம். அதை சொல்லி ஜெபிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க நடையில் ஒரு மாற்றம், அவங்க சாப்பிடையில் ஒரு மாற்றம். அந்த 2 கிட்னி புதுசாக இருந்தால் எப்படி செயல்படுமோ அப்படியே செயல்பட்டது. அல்லேலூயா. எதுக்காக சொல்லேன்னா, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். இந்த ஜூன் மாதத்தில் 5 மாதமும் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் உண்டு. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பழைய வாழ்க்கையில், பழைய ஸ்கூலில் நல்லா படிக்கலை, என் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஞானத்தின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுவார். இந்த ஜூன் மாதம் நிறைய தாய் தந்த பிள்ளைகளை இழந்து நிற்காங்க. அவங்களாம் அழுவாங்க, என் பிள்ளை எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலையேன்னு இருப்பாங்க. நல்ல +2 மார்க் எடுத்த பிள்ளைகள் இருக்குது, ஜெபிக்கு வராங்க. அவங்களுக்கு மார்க் இருக்குது, பணம் இல்லை, பணம் இருக்குது, மார்க் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் ஜெபிக்க வராங்க. நிறைய பேர் பெரிய பெரிய டாக்டர்கள், என்ஜினியர்கள் படித்து முடித்து லட்சக்கணக்காக வெளியே வராங்க. ஜூன் மாதம் அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும். கர்த்தர் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார். அப்படியே தலை குனிந்து சமாதான கர்த்தர் வரும் அளவு, ஆதியாகமம் 49:10 படி சீக்கிரமாக வரப்போகிறப்பா. இந்த வார்த்தை தந்தது நீங்கள், சமாதான கர்த்தர் நீங்கள் வாரீங்க. எஸ், இதை கேட்குற ஜனங்கள் என்ன தேவையோடு இருந்தாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்க பலவீனங்கள் மாறுகிறது. சோஸ்வா டிவியில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இதை பார்க்கிற ஜனங்களுக்கு என்ன வேண்டுதல், என்ன விண்ணப்பம், அத்தனை சந்திக்கப்படுவதாக. நீர் கொடுக்கிற விலையேறப்பட்ட வார்த்தை அதி சீக்கிரத்தில் நீங்கள் ஓத்துறவோம். இந்த ஓத்துறோம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். எஸ் எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். பலகீனப்பட்டவங்க எந்த இடத்துல பலகீனம் இருக்கோ அதில் கை வச்சுக்கோங்க. ஏசு அற்புத சுகத்தை கொடுக்கிறவர், அற்புத தேவன். அப்படியே தொட்டு சுகப்படுத்துகிறீர். கண்ணில் வாதை, இன்னும் என்னென்ன பலகீனங்கள் இருக்குது, கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துகிறார். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். குடும்பத்தில் ரட்சிப்பு, இந்த புதிய மாதத்தில் ரட்சிப்பு வேணும்ப்பா. ரட்சிப்பு இல்லாத குடும்பங்கள் வருகை வந்தாச்சு. ஆட்சி, நல்ல தேர்தல், எல்லாம் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். எல்லா பக்கம் வெப்ப அலை காற்று வீசுது. நம்ம பகுதியில் குளிர்ந்த காற்று. ஏசப்பா, கேட்குறவங்க பலகீனங்கள் மாறட்டும், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படட்டும். இன்னும் இந்த ஊழியத்திற்காக அதிகமாக ஜெபிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்னும் நிறைய ஊழியர் வேணும். அம்மா, அப்பா, பாட்டி தமிழரசன் குடும்பம், அருள் குடும்பம், தமிழ் குடும்பம், இன்னும் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற 50 ஊழியர்கள், வருகிற புதன்கிழமை நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும், தொடர்ந்து நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். கிருபை வாசலையும் இங்கே தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியும் ஜெபம் நடக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, இது மகத்துவமானது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. பாவியை இரட்சிக்கும் பரிசுத்த வாசல் இது. நீதியை போதிக்கும் நித்திய வாசல் இது. பாவியை இரட்சிக்கும் பரிசுத்த வாசல் இது. நீதியை போதிக்கும் நித்திய வாசல் இது. விசுவாசத்தில் வளரச் செய்யும் கிருபையின் வாசல் இது. விசுவாசத்தில் வளரச் செய்யும் கிருபையின் வாசல் இது. இன்னல்கள் தீர்த்திடும் இயேசுவின் வாசல் இது. இன்னல்கள் தீர்த்திடும் இயேசுவின் வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மனதாரம் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய மகிமையின் வாசலா இருக்கிறது இந்த ஸ்தலமானது. சமாதானத்தை தருகிறது, மறுரூபத்தை அடைய செய்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று நம்ம எல்லாரையும் அறிக்கையிட வைக்கிறது. மனபாரம் போக்கிவிடும் மகிமையின் வாசல் இது. சமாதானம் தந்திடும்
உயர்ந்தது மகத்துவமானது. சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.